பகவான் கைப்பட்டா சாப விமோச்சனம்னு சொல்லிட்டு அவா 2 பேரும் போயிட்டா. தனித்தனியா வர முடியாது, இவா 2 பேரையும் சேர்த்து விட்டான் பகவான். இந்த ஸ்நானம் பண்ண வந்த ஜலங்குடிக்க வந்த கஜேந்திரன் கூட்டத்தோட தான் மட்டும் அந்த ஜலத்தை குடிச்சுட்டு கரையேறாம தன் மனைவி தன் குழந்தைகள் இவாளுக்கெல்லாம் மேலே ஜலத்தை வாயில திறந்து விட சொல்லி மேலே பூவானம் மாதிரி ஷவர் மாதிரி மேலே விட்டு இவன் அந்த பொறுப்பா கிரகஸ்தனா இருக்கான் அப்படிங்கிறத காண்பிக்கிறான். இது எல்லா குடும்பத்திலையும் எல்லாரும் பண்ணாடுற காரியம். இது அவாவாருக்கு அவரவர்கள் காரியத்தை செஞ்சுக்க தெரிஞ்சாலும் நான் செஞ்சு தரேன் நான் செஞ்சு தரேன் நான் செஞ்சு தரேன் அப்படின்னு அபிமானத்தினால இழுத்து போட்டுன்னு செய்கிறவாளுடைய கதியெல்லாம் என்ன ஆகும்னு கஜேந்திரன் கதையை கேட்டால் தெரியும். அவளுக்கு அவ காரியம் செஞ்சுக்க தெரியும். இப்போ செஞ்சுக்க தெரியலைன்னா நாம் செய்யணும். சாப்பிட தெரியாத குழந்தைக்கு நாம் சாப்பாடு ஊட்டி கொடுக்கணும். அந்த காலத்தில் பார்த்துருக்கல பழக்கத்தை ஒரு உருண்டியாக உருட்டி வைப்பான். ஒரு பிளேட்டில் இலையில 4 உள்ளே போட்டுக்கும் 2 வெளியில் போடும். அதனால என்ன, அப்படி தான் பழகணும். இன்னைக்கு இந்த வயலுக்கு 35 வயசுல கம்ப்யூட்டருக்கு முன்னாடி அம்மா ஊட்டி விட்டுன்னு இருக்கா. இது என்னமோ பெருமையா பிரியமா சந்தோஷமா நான் என்ன சொல்றேன், அம்மா கையால் சாப்பிட்றது பெரிய பாக்கியம், அதை நான் அபிப்பிராயம் சொல்லலை. ஆனால் அபிமானம் தப்பு, அது ரொம்ப தப்பு. அது ஒரு பிரியத்தினால என்னைக்கோ ஊட்டி விட்டா விஷயம் வேற. அதையே ஒரு கடமையா அதையே ஒரு காரியமா வச்சுன்னு செஞ்சோம்னா நாம எப்போ கரையேறது, நாம எப்போ பூஜை பண்ணுறது, நாம எப்போ ஜெபம் பண்ணுறது, நமக்குன்னு நாம் எப்போ வாழறது. உலகம் பெருசுன்னு நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இல்லையா, இதோ ஒரு வட்டத்துக்குள்ளேயே சுற்றின்னு இருக்கக்கூடாது அப்படின்னு. இவன் இப்படி செஞ்சுட்டே இருக்கிறதவே இந்த முதல்ல காலை பிடிச்ச உடனே பாதி கூட்டத்தில் இருக்கிற பாதியான தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு கரையேறிடுது. தன் காலை முதல்ல பிடிச்சி கொடுத்தனா என்ன பண்ணுறதுன்னு ஏதோ 1-2 யானை இவனை காப்பாற்றலான்னு முயற்சி பண்ணுறது. இது இழுக்க அது இழுக்க முதலைக்கோ ஜலத்தில் பலம், யானைக்கோ ஸ்தலத்தில் பலம். ஸ்தலத்தில் பலம் உள்ள பிராணி ஜலத்தில் இறங்கினா பலம் இருக்காது. இதால் வேலை இழுக்க முடியல. போராடி போராடி பார்க்கறது. இது மாதிரி 1 நாள் 2 நாள் இல்லை. தொத் சேவாயா வைபவாத் துர்நிரோதம் யுத்யந்தம் தம் வத்சராணாம் சஹஸ்ரம் பிராப்தே காலே त्वत्पदैकाग्रसिद्ध्यै नक्राक्रान्तं हस्तिवर्यं यथास्त्वं वत्सराणां सहस्रं. 1 நாள் 2 நாள் இல்லை, இந்த முதலைக்கும் யானைக்கும் உள்ள போராட்டம் 1000 வருஷம். சமா சஹஸ்ரன் யகமன் மஹீபதே பாகவதத்தில் சொல்றார். அங்க ரொம்ப நன்னா இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த மஹீபத்தின்னு ராஜாவை பரீட்சித்த கூப்பிட்டு தான் அந்த கதையை சொல்றார். குடும்பமே தாங்கும் வச்சுண்டு எது பரியந்தம் அவனால பிரயோஜனம் இருக்கிற பரியந்தம். அவன் அன்ஃபிட்டுன்னு என்னைக்கு ஆறானோ முதல்ல கொஞ்ச நாள் ரட்சிக்கிற மாதிரி காப்பாற்றுற மாதிரி கொண்டாடும். அப்புறம் ஐசியூவில் இன்னைக்கு ஐசியூவில் கொண்டு போட்டுடும். அன்னைக்கா இருந்ததுன்னா ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டும் அவா காரியத்தை பார்ப்பா. அந்த டயத்துக்கு வந்துட்டு போவா. பேச்சுக்கு கூட ஆள் இருக்க மாட்டா, பேசுறதுக்கு கூட விரும்ப மாட்டா. ஏகமேவா த்விதீயம் பிரம்மான்னு சாஸ்திரம். இவன் மொத்தம்தான், பிரம்மங்கிறது ஒன்று தான், வேற இன்னொன்று கிடையாது அப்படிங்கிறத அந்த அந்திம காலத்தில் புரிஞ்சுக்கலாம். நாம் ஒண்டி தான் அப்படிங்கிறத. பேச்சுக்கு கூட ஆள் இருக்க மாட்டா. அதெல்லாம் யாருக்கு தாபமாக இருக்கும்னா, யார் பகவான்கிட்ட சின்ன வயசுலயே மனசை செலுத்தலையோ அவளுக்கு தாபமா இருக்கும். நான் சித்தியாரத்துக்கு 1 நாள் முன்னாடி கிருஷ்ண பிரேமன் நான் பார்த்தேன். எப்படி தெரியுமா இருந்தார் அவர்? படுத்த படுக்கையில அப்படி கால் மேல கால் போட்டுன்னு இப்படி கையை வச்சுன்னு ஜெபம் பண்ணியிருந்தார். மறுநாளைக்கு அன்னைக்கு ராத்திரி சித்தியாக போறார் அப்படிங்கிறதே டாக்டர்லாம் பிரமிச்சு போனான். இந்த வியாதிக்கு இந்த ஸ்டேஜில் இப்படி இருக்க முடியுமா ஒருத்தர்? ஐயோ அம்மா தாங்கள்ல வலிக்கிறதுன்னு ஒன்று சொல்லுவா, இல்லைன்னா அன்கான்ஷியஸ் ஸ்டேஜில் இருப்பா. இந்த 2மே இல்லாமல் கால் மேலே காலை போட்டுன்னு இப்படி வச்சுருந்தார் கையை. அப்படின்னா இருக்கணும். அந்திம காலம்ங்கிறது அப்படின்னா இருக்கணும். அனாயாசேன சாயுஜ்யம்னு நாம கட்டின்ற வஸ்திரமாக இருக்கணும், நாம இட்டின்ற
விபூதியா இருக்கணும், நம் வாக்குனால பகவன் நாமா சொல்றதா இருக்கணும். அது மாதிரி சின்ன வயசுலேருந்தே அபியாசப்படுத்திக்கணும். குடும்பம்ங்கிறது ஒரு கடமை, எந்த லிமிட்டுன்னு ஒன்று வச்சுக்கணும், எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் உண்டோன்னு. இவன் எப்படி ராஜாவுக்கு 7 நாள் தாங்கிறத யார் வந்தா கூட ஒத்துருமே வரலையா, அவன் மட்டும்தானே வந்தான் கங்கா தீரத்துக்கு. அது மாதிரி இந்த கஜேந்திரனோட கதையெல்லாம் அவன் மட்டும்தான் மிச்சம். இந்த யானைகள்லாம் கொஞ்ச நாள் ஆனோடனே விட்டுட்டு போயிடுது. 1000 வருஷம் இவன் அந்த யானைகளையே இவன் நினைச்சுன்னு இருக்கான். திரும்பி வரும் தன்னை காப்பாற்றும், திரும்பி வரும் தன்னை காப்பாற்றும்னு 1000 வருஷம் ஆனதுக்கு அப்புறம்தான் ஒரு ஞானம் வர்றது. கடைசியில மனைவியாது, குழந்தைகளாவது, உறவினர்களாவது நம்மளை காப்பாத்துறதாவது இனி நம்மளால பிரயோஜனம் இல்லை, அதனால நம்மளை திரும்பி பார்க்க மாட்டார். இங்க 2 விஷயம். ஒன்னும் அந்த யானையும் சாப்பிடல, அந்த முதலையும் சாப்பிடல. இந்த 1000 வருஷத்துல ஒன்னும் யானைக்கு உயிர் பெயர்க்கணும் அல்லது முதலைக்கு உயிர் பெயர்க்கணும். பிடிச்ச புடியிலேருந்து முதல்ல நகரவே இல்லை. 2 பேருக்குமே உயிர் போகாம மிருத்யு கிட்டுக்க வராம இருக்கான்னா மிருத்யு யாருக்கு கட்டுப்பட்டு இருப்பான்? மிருத்யுர்தாவதி பஞ்சம இதி பீஷாஸ்மாத் வாதः பவதே பீஷோ தேதி சூரியः பீஷாஸ்மாதக்னிச்சேந்திரश्च மிருத்யுர்தாவதி பஞ்சம இதி அப்படின்னு வேதம் சொல்றது. மிருத்யு யாருக்காவது பயப்படுவனா, யாருக்காவது கட்டுப்படுவனா? காலம் புஞ்சோ பூவோ கனியோ பழுத்ததோ அறவேக்காடோ தட்டின்னு போயிட்டே இருக்காம தெரியல, ஏதாவது ஒரு கருணையை பார்க்கிறானாவோ. அப்படி இருக்கிற மிருத்யு இத்தனை நாள் நம்ம கிட்ட வரல அப்படின்னு சொன்னா யாருக்கு அவன் கட்டுப்பட்டு பயந்து வராம இருக்கானோ? எக்கச்சனேசம் பலினோந்த கோரகாத்து பிரச்சண்ட வேகாதபிதாவதோ பிருஷம் பீதம் பிரபன்னம் பரிபாதி யத்பயாத் மிருத்யு பிரதாவத்யரணம் தமீமஹி. அந்த பரமாத்மாவை நான் சரணமடைகிறேன். எந்த பரபிரம்மத்துக்கு அந்த மிருத்யு கட்டுப்பட்டவனா இருக்கானோ அந்த பரமாத்மாவை சரணமடைகிறேன் அப்படின்னு மேல ஸ்தோத்திரம் ஆரம்பிக்கிறான். ஒன் நமோ பகவதே தஸ்மை எதேத சிதாத்மனின்னு பாகவதத்துல அந்த ஸ்தோத்திரம் விஸ்தாரமா இருக்கும். இந்த நாராயண பட்டத்திரி அதோட ஒரு மகிமையை ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போறார். ஆர்த்தி வியக்த பிராக்தன ஞான பக்தி சுண்டோக்ஷிப்தைஹி புண்டரீகை சமர்ச்சன்னே பூர்வாபியஸ்தம் நிர்விசேஷாத்மனிஷ்டம் ஸ்தோத்திர சிரேஷ்டம். இதான் இந்த விஷயமே. இந்த பாகவதம் முழுக்க ஸ்தோத்திர பிரதானமா உள்ளது. முதல்ல ஸ்ரீதர சுவாமிகள் தன்னுடைய அவதாரிக்கையில சொல்லும் போதே நாரதனுடைய உபதேசத்தினால வியாசாச்சாரியால் கேவலம் பகவத்குண அனுவர்ணன பிரதானம் பாகவத சாஸ்திரம் பிராரிப்சுஹு அப்படிங்கிறார். இந்த கதையை சொல்றதோ, இந்த நீதிகளை சொல்றதோ, இந்த லாஜிக்கை சொல்றதோ அல்லது இந்த மற்ற விஷயங்களை பத்தி பேசுறதோ இந்த பாகவதத்துக்கு முக்கியம் கிடையாது. பாகவதத்தோட முக்கியம் என்னன்னா பகவத்குண அனுவர்ணன பிரதானம். திரும்ப 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 பகவானை பத்தி தான் பேசும், பகவானை பத்தி தான் வர்ணிக்கும். 2 அத்தியாயத்துக்கு ஒரு தடவை பகவானுடைய ஸ்வரூபம், பகவானுடைய குணம், பகவானுடைய மகிமை இதை மாத்தி மாத்தி வர்ணிக்கும். இதுல குந்தி ஸ்துதின்னு ஆரம்பிக்கிறது பிரதம ஸ்கந்தத்துல. முதல்ல பாகவதத்துல ஆரம்பிக்கிற ஸ்தோத்திரம் எதுன்னா குந்தி ஸ்துதி அப்படின்னு. துவாதச ஸ்கந்தத்துல கடைசியில முடியறது எதுன்னா மார்க்கண்டேய ஸ்துதின்னு இருக்கு, அதோட முடியறது. நடுப்புல பீஷ்ம ஸ்துதி இருக்கு, சுகாச்சாரியாலோட ஸ்துதி இருக்கு, வராக அவதாரத்துல தேவதைகள் பண்ற ஸ்துதி இருக்கு, தேவஹூதி பண்ற ஸ்துதி இருக்கு. அதன் பிறகு பகவான் தக்ஷ யஜ்ஞத்துல வந்தபோது தேவதைகள் பண்ண ஸ்துதி இருக்கு, துருவசுவாமியினுடைய ஸ்துதி இருக்கு, பிருத்துவனுடைய ஸ்துதி இருக்கு. ரிஷபாவதாரத்துல ரிஷபனுடைய மகிமையை சொல்றா. அதுக்கப்புறம் பூலோக வர்ணனம், நரக வர்ணனம், அதுல ஒன்றும் பிரதானமா ஸ்தோத்திரங்கள் கிடையாது. 6வது ஸ்கந்தத்துக்கு வந்தோம்னா விருத்ராசுரனுடைய ஸ்தோத்திரம் இருக்குங்க, விருத்திர சதுஸ்லோகி பாகவதம் அப்படின்னு. 7வது ஸ்கந்தத்துக்கு வந்தோம்னா பிரகலாதனுடைய ஸ்தோத்திரம் இருக்கு, பிரகலாதன் பண்ற ஸ்தோத்திரங்கள் இருக்கு. 8வது ஸ்கந்தத்துக்கு வந்தோம்னா கஜேந்திரனுடைய ஸ்தோத்திரம் இருக்கு. அப்புறம்
தேவதைகள் பண்ற ஸ்தோத்திரம் இருக்கு, மகாபலியினுடைய சரித்திரம். அந்த அந்த மகாபலி சரித்திரத்துல வந்து அதிதி கஷ்யபர் பண்ற ஸ்தோத்திரம் இருக்கு. 9வது ஸ்கந்தத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அம்பரீஷ சரித்திரம் தான் வரும். அதுல ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது ராமாவதாரத்திலையும் சரித்திரங்கள் தான், சில இடங்கள்ல ஸ்தோத்திரங்கள் வரும். 10அவதாரத்துக்கு வந்துட்டா அவதாரத்தின் போதே வசுதேவரும் தேவகியும் பண்ற ஸ்தோத்திரம் இருக்கு. அதுலேருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தரும் பண்ற ஸ்தோத்திரங்கள் பிரம்மஸ்துதி, இந்திரஸ்துதி, அப்புறம் வந்து யமனோடது, வருணனோடது, அதுக்கப்புறம் வந்து கோபிகைகள் பண்ற கோபிகா கீதம் அப்படிங்கிறது, பின்னாடி பிரமர கீதம் அப்படின்னு உத்தவன் வந்தபோது கோபிகைகள் பண்ற அந்த அந்த பகவானை பத்தின ஸ்தோத்திரங்கள், ருக்மணி பண்ணக்கூடிய ஸ்தோத்திரம், இப்படிலாம் வரிசையா சொல்லிட்டே போகலாம். பாகவதம் முழுக்க எத்தனை ஸ்தோத்திரம் இருக்கு அப்படிங்கிறத. இத்தனை ஸ்தோத்திரம் இருந்தாலும் ஸ்தோத்திர சிரேஷ்டம்ங்கிறார். இதுதான் ஃபஸ்ட் கிரேடுங்கிறது. இதுதான் என்னத்தினால இதை விட பெருசா ஆச்சரியமாலாம் பீஷ்மர் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்காள், சுகாச்சாரியால் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்காள், சுகஸ்தவராஜம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏன் விசேஷம் அப்படின்னா, பொதுவா சகுணம் நிர்குணம்னு உபாசனையை 2 கிரமமா பிரிப்பா. உருவ வழிபாடு, உருவமற்ற வழிபாடு அப்படிங்கிறது. இதுல எது உயர்வுன்னா உருவமற்ற வழிபாடு தான் உயர்வு. ஆனா எடுத்த உடனே உருவமற்ற வழிபாடை நம்மளால ஃபாலோ பண்ண முடியாதுங்கிறதுக்காக தான் உருவ வழிபாடை காண்பிக்கிறது சாஸ்திரம். கவனிச்சு கேட்கலாம், நிறைய எல்லாத்துலேயும் சொல்லிட்டு போயிருக்கா. நாம தான் வந்து அதை மனசை செலுத்துறது இல்லை. ஒரு சின்ன ஸ்தோத்திரத்தில் கூட ஆச்சாரியால் சொல்றார், சத்சங்கத்வே நிசங்கத்துவம்ங்கிறார். நீ நல்ல சங்கத்தை அடையிறதே எதுக்குன்னா சங்கம் இல்லாம இருக்கிறதுக்கு தான். இது மாதிரி இந்த கர்மாக்களை பண்றதே எதற்குனால் கர்மா பண்ணாம இருக்கிறதுக்கு தான். வாசனையினால தானே கர்மா பண்ற, இந்த வாசனை தொலைஞ்சா கர்மா போயிடும். மனோநாசம் ஏற்படணும், சித்த சுத்தி ஏற்படணும். இதுதான் அடிப்படை விஷயம்ங்கிறது. எது ஃபர்ஸ்ட் கிரேடுன்னா உருவமற்ற வழிபாடு தான். அந்த உருவமற்ற வழிபாட நிர்குண ஆராதனம், நிர்குண பிரம்மம் அப்படின்னு சொல்லுவார். இந்த பாகவதத்துல பாக்கி எல்லாம் சகுண பிரம்மத்தை பத்தினதான ஸ்தோத்திரம். கஜேந்திரன் பண்ணினது மட்டும் நிர்குண பிரம்மத்தை பத்தினதான ஸ்தோத்திரம். இதுல ரூபத்தை பத்தியோ நாமாவை பத்தியோ சொல்லவே இல்லை. எந்த இடத்துலையும் இன்ன வடிவம், இன்ன பெயர் அப்படின்னு அவன் சொல்லவே இல்லை. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இது பாகவதத்துல உள்ள விஷயம், நாராயணியமா இருந்தாலும் நான் அந்த சிரேஷ்டம்ங்கிறத அனுசரித்து சொல்லிட்டு போறேன். அவன் என்ன சொல்றான்னா, எல்லாத்துக்கும் காரணமான மூலப்பொருள்ங்கிறான். அதுதான் அவன் ஆரம்பிக்கிற அபூர்வமான வார்த்தை. இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன, ஓம் நமோ பகவதே தஸ்மை எதையேத சிதாத்மனி புருஷாய ஆதிபீஜாய தஸ்மை பகவதே நமஹான்னு வரும். எஸ்மின்னிதம் யதச்சேதம் ஏனேதம் எய்தம் ஸ்மிருதம்னு அடுத்த ஸ்லோகம். எதுலேருந்து இந்த பிரபஞ்சம் உண்டானதோ, எதுல இந்த பிரபஞ்சம் நிலை பெற்று இருக்கோ, எதுல இந்த பிரபஞ்சமானது லயமானதோ, எது நிர்விகார வஸ்துவா இருக்கோ, எது அத்விதீயமா இருக்கோ, எது ஏகமா இருக்கோ அந்த பரமாத்மா அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்லிட்டு போறார். இது வந்து அத்வைதத்தை ஸ்தாபிக்கிற இடம். இந்த இடம்ங்கிறது பாகவதத்துல அத்வைதத்தை ஸ்தாபிக்கிற இடம். அதனாலேயே மற்ற சித்தாந்தத்தை பேசுறவர்கள் இத சொல்றதுக்கு திணறுவா அல்லது சொல்ல மாட்டா. மற்ற சித்தாந்தம் பேசினா அத்வைதத்தை நாம எப்படி ஸ்தாபிக்க முடியும் அப்படிங்கிறதுனால இங்க என்ன பிரம்மம் ஒன்னேதான். எதுலேருந்து இந்த பிரபஞ்சம் உண்டாச்சுதோ, எஸ்மின்னிதம் யதச்சேதம் ஏனேதம், எதுல இந்த பிரம்மம் உண்டாச்சோ, இந்த விஷயத்தை கவனிச்சு கேட்கணும். எதினால் இந்த பிரம்மம் உண்டாச்சோ, எதுலேருந்து இந்த பிரம்மம் உண்டாச்சோ, எதனால் இந்த பிரம்மம் உண்டாச்சோ. இது என்ன சார்னா சாஸ்திர விஷயத்தை சொல்றேன், அப்பதான் புரியும். சாஸ்திரங்கள்ல ஒரு காரியத்துக்கு 2 காரணம் சொல்லுவோம். நிமித்த காரணம், உபாதான காரணம்னு சொல்லுவோம். ஒரு மண்ணை எடுத்து குயவன் ஒரு பானை பண்றான்னு வச்சுக்கோங்க.
இந்த பானை வரத்துக்கு 2 காரணம் இருக்கு. ஒன்று மண்ணு ஒரு காரணமா இருக்கு, குயவன் ஒரு காரணமா இருக்கான். மண்ணு வந்து நிமித்த காரணம், மண்ணு வந்து உபாதான காரணம், குயவன் வந்து நிமித்த காரணம். இப்ப பிரபஞ்சம் இருக்கு, இந்த உலகம் இருக்கு. இந்த உலகம் பகவானால் சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்னா பரமாத்மா நிமித்த காரணமா உபாதான காரணமா? புரியறதா நான் சொல்றது? பகவான் இந்த உலகத்தை படைச்சார்னா எதை வச்சுன்னு உலகத்தை படைச்சார்? கொயவனார் மண்ணை வச்சுன்னு பானையை பண்றார். மண்ணை கொயவனார் படைக்கல. கவனிச்சு கேட்கணும். பானையை தான் பண்றார் அவர். மண்ணை படைச்சது வேற யாரோ, உண்டாக்கினது வேற யாரோ. அப்ப நிமித்த காரணமா தான் குயவனார் ஆவாரே தவிர உபாதான காரணமா ஆக மாட்டார். அது மாதிரி இந்த பிரபஞ்சத்தை, இந்த மற்ற சித்தாந்தங்கள்லாம் அப்படிதான் கொண்டு போறது. இத இந்த பாகவதம் அப்படி சொல்லல. இந்த நிமித்த காரணமும் பிரம்மன் தான், உபாதான காரணமும் பிரம்மன் தான்ங்கிறது. இந்த செஞ்சதும் பிரம்மன் தான். எதனால் செய்யப்பட்டதுன்னா பிரம்மத்தினால் தான் செய்யப்பட்டது. அதுக்கு உதாரணம் சொல்லும் போது ஒரு சிலந்தி வந்து வலை கட்டுறது. வலை கட்டும் போது வெளியிலேருந்து கடையில போய் நெட்டை வாங்கிட்டு வந்தா கட்டுறது? அது இல்லையே, தன் வாயிலேருந்து தான் விடுறது, அதுகிட்டேருந்து தான் அந்த வலையை விடுறது. அது மாதிரி இந்த பிரபஞ்சத்தை பகவான் படைக்கும் போதே தன்கிட்டேருந்து பிரபஞ்சத்தை படைச்சு தன் சொரூபத்திலேயே வச்சு தானே தன்கிட்டயே அதை லயமாறா மாதிரி பண்றார். இது ஒரு விஷயம். அப்ப இன்னொன்னு கிடையாதுங்கிறது. அதுக்கு மேல இன்னொன்னு சொல்றேன் நான். இன்னொரு சுவாரஸ்யம் இருக்கு. ஒரு பொருளை இன்னொரு பொருளா மாற்றும் போது 3 வகையா அது மாறுறது. ஒரு அம்மா குழந்தைய பெக்கறா, அம்மாட்டேருந்து தான் குழந்தை வந்தது. கவனிச்சு கேட்கணும். அம்மா தான் அந்த குழந்தைய சிருஷ்டி பண்றா. அப்ப அம்மா வேற குழந்தை வேற. அம்மாட்டேருந்து தான் அந்த குழந்தை உண்டாச்சுன்னாலும் அம்மா வேற குழந்தை வேறையா இருக்கு. இப்படி பிரபஞ்சமா, பகவான் வேற பிரபஞ்சம் வேற என்ன? ரெண்டாவது, ஒரு விதை எடுத்து நாம போட்டோம்னா அது மரமா வரது, பெரிய மரமா வரது. அதுக்கு காரணமான விதை என்னாச்சு? போயிடுது. அந்த விதை தான் மரமா போயிடுது. அப்ப விதையினுடைய வடிவம் அழிஞ்சு போயிடுது. கவனிச்சு கேட்கணும். விதை தான் மரமாச்சுன்னாலும் விதையினுடைய வடிவம் அழிஞ்சு போயிடுது. இது ஒரு சிருஷ்டியாரத்துல இது ஒரு கிரமம். 3வது கிரமம், ஒரு லிட்டர் பாலை வாங்கி காய்ச்சி உரகூத்தி தயிரா மாறி அதை கடைஞ்சு வெண்ணெய் எடுத்து அதை நெய்யா காய்ச்சின உடனே அந்த பால் தான் இந்த நெய்யா இருக்கு. இதுல ஏதாவது குழப்பம் உண்டோ? அந்த பால் தான் இந்த நெய்யா இருக்கு. ஆனா ரூபம் மாறி போயிடுது, விகாரமாயிடுது. 3-4 ஸ்டேஜில் மாறி 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 கடைசியில் வெண்ணெய் நெய்யா வந்துடுச்சு. திரும்பி இது பாலா போகாது. அது மாதிரி பிரம்மம் இந்த உலகத்தை எப்படி படைச்சது? பால் நெய்யானா மாதிரி ஆச்சா, விதையிலேருந்து மரம் வந்தா மாதிரி ஆச்சா, அம்மா குழந்தைய படைச்சா மாதிரி ஆச்சா? 3மே இல்லை. ஈஸியா வேதாந்தத்தை சொல்லிட்டு போறேன்னா இதுக்கெல்லாம் கிளாஸுக்கு போகணும். இதுக்கெல்லாம் எத்தனை கிளாஸுக்கு போகணும்னு தெரியுமா? இந்த விஷயத்தை அடிப்படையை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா புரியுற மாதிரி சொல்றேன். 3மே இல்லைன்னா எப்படின்னா, இப்ப சொன்னேனே, ஒரு தங்கத்தை எடுத்து வளையல் பண்றோம். தங்கம் வேற வளையல் வேறையா? இல்ல தங்கம் அழிஞ்சு வளையல் ஆச்சா? தங்கம் உருமாறி வளையல் ஆச்சா? கவனிச்சு கேட்கணும். 3 விஷயம். தங்கம் வேற வளையல் வேலைன்னா அம்மா வேற குழந்தை வேற. தங்கம் அழிஞ்சு வளையல் ஆச்சான்னா விதை அழிஞ்சு மரமாற மாதிரி. தங்கம் உருவம் மாறி வளையல் ஆச்சான்னா பால். இந்த 3மே இல்லை. தங்கம் தங்கமாவே தான் இருக்கு, வளையல் வளையலா இருக்கு. தங்கம் மாறவே இல்லை. நீங்க மோதிரமா பண்ணினாலும் சரி, வளையலா பண்ணினாலும் சரி, சங்கிலியா பண்ணாலும் சரி, அது தங்கமா தான் இருக்கு. நீங்க வளையல்னு சொல்றேன், மோதிரம்னு சொல்றேன், சங்கிலின்னு சொல்றேன். உங்க பார்வை, உங்களோட பார்வைக்கு அப்ப எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்காதுங்கிற என் நிலை வரும். எனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கு, இந்த டிசைன் பிடிக்கல, இந்த சைஸ் எனக்கு ஒத்து வருது, இந்த சைஸ் ஒத்து வரல, எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு இந்த விருப்பு வெறுப்பெல்லாம் வரும். அதே தங்க கடைக்கு ஒரு திருட வரான். திருடம்
ஒரு ஜுவல்லரியில திருட வரான். அவன் பார்வையில இந்த மோதிரம் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த சங்கிலி எனக்கு பிடிக்கல, இந்த வளையல் எனக்கு பிடிச்சிருக்கு, அப்படி ஏதாவது பார்ப்பனா? இத்தினுண்டு குந்துமணி கூட விட மாட்டான். எல்லாத்தையும் வாரி சுருட்டின்னு தான் கிளம்புவான். அவன் பார்வையில என்ன தெரியறது? தங்கமா தெரியறது. அப்ப என்ன ஆறுது? பிடிக்காத்தனம்ங்கிறது அங்க இல்லை. அதை தான் கவனிக்கணும். இது விட்டுக்காக சொல்லலை. அதை தங்கமா பார்க்கும்போது பிடிக்காத்தனம் இல்லை, உருவமா பார்க்கும்போது பிடிச்சது பிடிக்காததுன்னு இருக்கு. பிரம்மமா பார்த்தா பிடிக்காத்தனம்ங்கிறது இருக்காது. சர்வம் பிரம்மமயம் வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா. எல்லாம் பகவத் ஸ்வரூபம். சுனிச்சைவ ஸ்வபாகேச்ச பண்டிதா சமதர்ஷினாக வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகேச்ச பண்டிதா சமதர்ஷினான்னு சொல்றோமா? ஞானிகளுடைய பார்வையில எல்லாம் பிரம்மம். அவர்களுக்கு பிடிக்காதது அப்படிங்கிறதே ஒன்று கிடையாதுன்னு சொல்றோமோ. எப்படின்னாலும் இப்படிதான் பிரம்மந்தான் தெரியுமே தவிர அவர்கள். அதனால தானே சதாசிவ பிரம்மேந்திரால் கீர்த்தனையே சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு ஒரு கீர்த்தனை. அச்சேத்யோயம் அதாஹ்யோயம் அப்படின்லாம் வரும் இந்த கீர்த்தனையில. சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு அந்த மாதிரி இவன் ஸ்தோத்திரம் இதெல்லாம் வச்சு எல்லா காரண வஸ்துவான அந்த மூல காரணத்தை இவன் ஸ்தோத்திரம் பண்ணத்தினால அந்த ஸ்தோத்திரத்தோட சாரமா நாம் கஜேந்திரன் ஆதி மூலமேன்னு கூட்டான்னு சொல்றது. அவன் ஆதி மூலமேங்கிற சப்தத்தை உபயோகப்படுத்தல, மூல காரணமான பிரம்மத்தை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணினான். மற்ற தெய்வங்கள்லாம் இவன் கூட்ட உடனே மனசுனால இந்த இடத்துல எப்படின்னா பிராக்ஜன்மணி அனுசிக்ஷிதம். இவன் யானையா இருக்கிறதுனால வாயை விட்டு சொல்ல முடியாது. ஜென்மாந்தரத்துல இவன் பகவானை ஆராதிச்சிருக்கிறதுனால அந்த வாசனை இருக்கு. சப்தம்தான் வரலையே தவிர எண்ணம் உண்டு. இந்த பேசுற மொழிதான் மொழி இல்லை, பேசப்படாத மொழிகளே கோட்டி இருக்கு இந்த பிரபஞ்சத்துல. இது அடிப்படையில மனசுல வாங்கிக்கணும். நாம எறும்பு எறும்பும் பேசிக்கல அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. எறும்பு எறும்பும் பேசிக்கிறதே. ஒரு எறும்பை தடுத்து திருப்பி அனுப்பிச்சோம்னா போற எறும்புகிட்ட எல்லாம் சொல்லிட்டு போகும். அது ஏதோ இப்படி ஒரு கையை வச்சுன்னு போற வரிசையை தடுத்து பாருங்க. நீங்க முட்டி முட்டி பார்க்கும், இப்படி இப்படி போய் பார்க்கும், வரலன்னு திரும்பி போறதேவே நின்று நின்று மற்ற எறும்புகள்கிட்ட அது பேசிட்டு போகும். அப்ப அதுக்குள்ள பாஷை இருக்கே. அது மாதிரி பிரபஞ்சம் முழுக்க 1000 பேசப்படாத மொழிகள் இருக்கு. ஞானிகளுக்கு எல்லா மொழிகளையும் கிரகிக்கக்கூடிய சக்தி உண்டு. ஒருத்தன் நினைச்சதை சொல்றான்னா அப்ப சொல்ல முடியுமா? முடியாது. அதனால இந்த கஜேந்திரனுடைய ஒரு அந்த எண்ணங்களை இந்த வியாசாச்சாரியால் ஸ்தோத்திரமா எடுத்து கொடுக்குறாரு நமக்கு. தேவதைகளா இருந்ததுனாலையும் அதை புரிஞ்சுக்க முடியும். தேவதைகள்லாம் இவன் நம்மளை கூப்பிடல, நமக்கு மேல உள்ளதை தான் கூப்பிடுறான்னு விட்டுட எல்லாத்துக்கும் மூலமான பரமாத்மா பகவான் வரான். எப்படி வரான் அப்படின்னால் சொந்த சரசி உருபலேன கிரஹீத ஆர்த்தா திருஷ்ட்வா கருத்மதி ஹரிம் கவுபாத்த சக்கரம் உட்சிப்ய சாம்புஜகரம் சிரமாக கிருச்ராதி நாராயணா அகில குரோ பகவன் நமஸ்தே. நாராயணா அகில குரோ பகவன் நமஸ்தே. ஸ்ருத்வா ஸ்தோத்ரம் நிர்குணஸ்தம் சமஸ்தம் பிரம்மேஷாத்யைஹி நாஹமித்ய பிரயாதே சர்வாத்மாத்வம் பூரி காருண்ய வேகாத் தார்க்ஷ்யாரூடா பிரேக்ஷிதோ பூஹு புரஸ்தாத் ஹஸ்தீந்திரம் தம் ஹஸ்தபத்மேன திருத்வா சக்ரேன த்வம் நக்ரவரியம் வ்யதாரீஹி கந்தர்வேஸ்மின் முக்தசாபே ச ஹஸ்தி த்வத்சாரூப்யம் ப்ராப்ய தேதீப்யதே ஸ்மே. பிரம்மேதி தேவதைகள்லாம் விலக பகவானே வரான். அந்த பகவானை இவன் என்ன பண்றான்? சுண்டோட்சிப்தைஹி புண்டரீகைஹி சமர்ச்சன்னு அப்படின்னு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிட்டார் அவர். இதுக்கு முதல் ஸ்லோகத்துல பகவான் வந்தபோது சோந்த சரசி உருபலேன கிரஹீதார்த்தா. இந்த கருடன் மேல வந்தான்னு சொல்லும் போது வெறும் கருடன்னு சொல்லல. பாகவதத்துல சந்தோமயேன கருடன அப்படின்னு வேதமயமாகிற கருடன் மேல வந்தான் பகவான் அப்படின்னு தான் அங்க கருடனை பத்தி வர்ணிக்கிறார்.
அந்த வந்த பகவானுக்கு அந்த குளத்துல பூத்திருக்கக்கூடிய தாமரைகளால அர்ச்சனை பண்ணினான் அப்படின்னு பட்டத்திரி சொல்லும்போது பகவான் பேசாம இருந்துட்டார். சுண்டோ க்ஷிப்தைஹி புண்டரீகைஹின்னு இருக்கு, பகுவச்சனம் அங்க. உடனே அப்ப நாராயண பட்டத்திரி கேட்கிறார், எல்லாத்துக்கும் தலையாட்டின பகவான் இதுக்கு தலையாட்டலைன்னு. உடனே நான் சொன்னது தப்பான்னா, நீ தாமரை பூக்களாலேன்னு சொன்னேன், ஒரு தாமரை பூவை தான் போட்டாவும், அதையும் இதோ கையில வச்சிருக்கேன் பாருன்னா. குருவாயூரப்பன் கையில உள்ள தாமரை மட்டும் காம்பு கால் பரியந்தம் இருக்கும். விஷ்ணு கையில இருந்தா காம்பு கிள்ளி இருக்கும். குருவாயூரப்பன் கையில இருந்தா கால் பரியந்தம் இருக்கும். என்னத்தை காமிக்கிறதுன்னா, இது என்ன பூவை பிடிச்சுன்னு வந்தா வாங்கின்னு வந்தா அதை எடுத்து சுத்தங்கத்தங்கள்லாம் பண்ணி அதை ஆஞ்சி வச்சா ஆச்சாரியால் பூஜை பண்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சா, இந்த பூஜை பண்றதுக்கு இவனுக்கு யார் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு இருக்கா? பொண்டாட்டியா, பிள்ளையா, சிஷ்யனா, சொந்தக்காரால? அது இவனே தங்கு மூச்சு தடமூச்சா இருக்கான். ஒரு தாமரை பூவை பிடுங்கிறதுக்கே அவனுக்கு சக்தி இல்லை. இவன் மலையை உடைச்சுன்னு போன பலம் உள்ளவனுக்கு இப்ப எங்க போச்சு அந்த பலம்னு தெரியல. அப்படிங்கிறதே அந்த காம்போட தான் தூக்கி போட்டான். காம்பு மட்டும் இல்லை, அதுல கீழே சேரும் இருந்தது. தாமரை பூவை பிடுங்கிறதே அடியில சேரும் இருக்கும். சேத்தோட பகவான் மேல வீச பகவான் சேர்த்துக்கிறான். அவன் தன்னோட சேர்த்துண்டா அந்த காம்போட இருக்குங்கிறத காமிக்கிறது தான் குருவாயூரப்பனுடைய படம் அப்படிங்கிறது. இதை நான் சொல்றதே வெறும் கதையா சொல்றேன். இதை சத்தியம்ங்கிறது நிரூபணமாச்சு எங்க தாத்தா காலத்துல. எப்படின்னா, கொல்லங்கோடு ராஜா ஏற்பாடு பண்ணி குருவாயூர் கோவில்ல எங்க தாத்தாவோட சப்தாகம் நடந்தது 1962 63 வாக்குல. இந்த ஆலந்தூர் நரசிம்மையர்லாம் அப்ப இருந்திருக்கார். அவெல்லாம் இருந்து பண்ணின சமயம் அது. அந்த மேல கோவில் இது மாதிரி கூட்டங்கள்லாம் இப்ப கிடையாது, ஃப்ரீயா இருக்கும் கோவில். வருவா, இந்த மாதிரி ஒரு கச்சகச்சான்னு இருக்காது. அந்த மேலதான் நடக்கிறது. எங்க தாத்தா கதை சொல்ற சமயத்துல கேசவன்கிற யானை உண்டு அங்க குருவாயூர்ல. குருவாயூரப்பன் கோவில்ல எத்தனை யானை இருந்தாலும் கேசவன்கிற யானைக்கு தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா அது அவ்வளோ பக்தி குருவாயூரப்பன் மேல. இந்த சீவேலிக்கு 200 யானை மேல விடாது குருவாயூரப்பன். அது இருக்கிற பிறகு 200 யானை மேல வைக்கவே விடாது. அந்த கேசவன் அங்க கீழே இருக்கு. நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே அப்படின்னு கஜேந்திரன் சொன்னான்னு எங்க தாத்தா மேல ஸ்லோகம் சொல்றார். இந்த கேசவன் 10 நிமிஷம் கத்திருக்கு. 10 நிமிஷம் கத்தினது பாகனுக்கு புரியவே இல்லை. இது என்னத்துக்கு கத்துறது? அவன் அடிச்சு கிடிச்செல்லாம் பார்க்கறான், நிற்கவே இல்லை, கத்தல் நிற்கவே இல்லை. அப்புறம்தான் அவனுக்கு சமாதானப்படுத்தி, இல்லப்பா அந்த சரித்திரம் சம்பந்தப்பட்ட சரித்திரம் சொல்றாள் அப்படின்னு அப்புறம்தான் கேசவனோட பெருமையே வெளியில வந்தது. அது சீவேலியில மேல ஏத்துங்கிறது மட்டும் இல்ல, இந்த நாராயணான்னு கஜேந்திரன் கூட்டான்னு எங்க தாத்தா சொன்ன போதுதான் அப்படி ஒரு கத்தினது கஜேந்திரன். அந்த கேசவன்கிறது பகவான் தன் கையால சக்கரத்தை எடுத்து அந்த முதலையினுடைய வாயை கிழிக்க, கஜேந்திரன் காலை பிடிச்சி வெளியில எடுக்க, முதலையை தொட்டவுடனே முதலையோட சாபம் போச்சு, கஜேந்திரனை தொட்டவுடனே கஜேந்திரனோட சாபம் போச்சு. இந்த 2 பேருமே பகவான் தொட்டு சாப விமோசனத்துக்கு காத்துன்னு இருந்தாலும், பகவானை கூப்பிட்டது கஜேந்திரனா இருந்தாலும், ஸ்தோத்திரம் பண்ணினது கஜேந்திரனா இருந்தாலும், ரட்சிக்க வந்தது கஜேந்திரனா இருந்தாலும், முதல் சாப விமோசனம் முதலைக்கு தான். என்னத்தினால? அது என்ன பண்ணினதுன்னா, பரம பாகவதனான அந்த கஜேந்திரன் காலை இறுக்கி பிடிச்சிருந்து